Chennai Silks. தங்கம் என்பது வெறும் ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தின் நிதி பாதுகாப்பாக கருதப்படுகிறது. காலம் காலமாக சேர்த்து வைத்த பழைய தங்கத்தை விற்கவோ அல்லது புதிய மாடலுக்கு மாற்றவோ நினைக்கும் போது பலருக்கும் எழும் குழப்பம் அதை பணமாக பெறுவதா அல்லது புதிய நகையாக மாற்றுவதா என்பதுதான். எதில் லாபம்? அதை பற்றி இங்கு சுருக்கமாக பார்க்கலாம். இந்திய குடும்பங்களின் சுப நிகழ்வுகளின் போது பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்கும் வழக்கம் அதிகமாகவே உள்ளது. ஆனால் இந்த செயல்முறைகளில் லாபம் எது என்பதை தீர்மானிப்பதில்தான் சில முக்கிய நுணுக்கங்கள் ஒளிந்திருக்கின்றன. முதலாவதாக, நீங்கள் பழைய தங்கத்தை விற்க செல்லும் போது அதன் தூய்மையை உறுதி செய்வது மிகவும் அவசியம். பழைய நகைகளில் ஹால்மார்க் முத்திரை இல்லையெனில் அதன் தரத்தை உரசி பார்த்துத்தான் மதிப்பீடு செய்வார்கள். நீங்கள் பழைய நகையை கொடுத்துவிட்டு பணமாக பெற விரும்பினால் அன்றைய சந்தை விலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை கழித்து கொள்வார்கள். உருக்கும்போது ஏற்படும் சேதாரம் மற்றும் உருக்கு கட்டணம் போன்றவற்றை கழித்த பிறகுதான் உங்களுக்கான தொகையை தீர்மானிக்கப்படும். எனவே அவசர பண தேவை இருந்தால் மட்டுமே நகையை விற்று பணமாக பெறுவது சிறந்தது. அடுத்ததாக, பழைய தங்கத்தை புதிய நகையாக மாற்றும்போது லாபத்தை கணக்கிடுவது சற்று சிக்கலானது. பெரும்பாலான நகை கடைகளில் பழைய தங்கத்தை மாற்றும் போது அதற்கு அதிக மதிப்பை கொடுப்பார்கள். அதாவது பணமாக வாங்குவதை விட நகையாக மாற்றும் போது சில கடைகளில் ஒரு கிராமுக்கு கூடுதல் விலை வழங்கப்படலாம். இருந்தாலும் புதிய நகையை வாங்கும்போது அதில் செய்கூலி, சேதாரம் போன்றவற்றில் நாம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கும் பழைய தங்கத்திற்கு முழு மதிப்பு கிடைத்தாலும் புதிய நகையின் செய்கூலி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு லாபம் குறைந்துவிடும். குறிப்பாக நீங்கள் கொடுக்கும் பழைய தங்கம் 22 கேரட் என்றால் அதே அளவு எடை இருக்கக்கூடிய புதிய நகையை மாற்றும் போது சில கடைகளில் செய்கூலி மற்றும் சேதாரத்தை தள்ளுபடி செய்யலாம். பண்டிகை காலங்களில் இத்தகைய சலுகைகள் அதிகம் கிடைக்கும். சில கடைகளில் 0% சேதாரம் போன்ற சலுகைகளும் வழங்கப்படலாம். ஆனால் சிக்கலான வேலைப்பாடுகள் கொண்ட நகைகளை தேர்ந்தெடுக்கும் போது சேதாரம் 12% முதல் 20% வரை கூட செல்லலாம். இது உங்கள் கையில் இருக்கும் கூடுதல் பணத்தை செலவழிக்க வைத்துவிடும். எனவே குறைந்த சேதாரம் உள்ள எளிய வடிவமைப்புகளை தேர்ந்தெடுப்பது உங்களது பழைய தங்கத்தின் மதிப்பை பாதுகாக்கும். மொத்தத்தில் பழைய தங்கம் உங்களது முதலீடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பணத்தேவை மிக கட்டாயமாக இருந்தால் மட்டும் விற்க வேண்டும். இல்லையெனில் செய்கூலி மற்றும் சேதாரம் குறைவாக உள்ள புதிய ஆபரணங்களை மாற்றுவதே நீண்டகால அடிப்படையில் லாபகரமானது. எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாகவும் 2 அல்லது 3 கடைகளில் விலையை ஒப்பிட்டு பார்ப்பது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தும். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.